அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறோம். நல்லா இருக்கீங்களா? கடந்த 2 வாரங்களாய் அத்திமரத்தை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஜெருசலேம் போகிற வழியில மலையில் இருந்த நல்ல தழையோடு இருந்த அத்திமரத்தை சபித்ததை குறித்து நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் இயேசுக்கு சொன்ன உடனே அது பட்டு போச்சு. அடுத்த நாள் காலையில பார்க்குறாங்க, முற்றிலுமா வேரோட காஞ்சி போயிருந்தது. அதை பார்த்துட்டு, ரபி, நீங்க சொன்ன அந்த சாபம் அது அப்படியே பலிச்சிருச்சு அப்படின்னு சொல்லி பீட்டர் கேட்கிறார். அப்போ ஆண்டவர் சொல்றாரு, இப்பேற்பட்ட விசுவாசம் உங்களுக்குள்ள இருந்தாலும் அது நடக்கும். மலையை பிளந்து அப்பாலே போனாலும் அது போகும். ஒரு மரத்தை பிடிங்க கடல் நட முடியும். எப்படி வேணாலும் செய்ய முடியும் விசுவாசம் இருந்தால் என்று அப்படி முடிக்கிறார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த அத்திமரத்தை அன்சீசனா இருந்தாலும் அதை சபிக்கிறார். அப்படின்னா அத்திமரம் முதல்ல காய் தரணும், அப்புறம் தான் தழை வரணும். காயை பாதுகாக்கிறதுக்கா தழை வரணும். அதுதான் இந்த நேச்சுரல் லா ஆஃப் ஃபிக் ட்ரீ. பட் இந்த அத்திமரம் என்னதுன்னா அன்சீசன், காய் தரல, வெறும் தழை மட்டும்தான் கொடுக்குது. லீஃப் ஃபாலியேஜ் என்று சொல்லுகிறோம். அப்போ வெறும் லீஃப் மட்டும்தான் அங்க இருக்கு, பழம் அல்ல. அன்சீசன்ல பழம் கொடுப்பது போல அது வெள்ளடிக்கப்பட்ட கல்லறையாக நடிக்கிறது. அன்பான சகோதர சகோதரி, இன்னைக்கு நம்மளிடம் கூட பல பேர் இன்னைக்கு ஒரு பேரவை தலைவராக வரணும்னு சொன்னா, ஒரு சின்ன சின்ன வீட்டுக்கு போய் சின்ன சேவைகள் செய்யறத ஒரு போட்டோ எடுக்கிறது, ஃபாதருக்கு அனுப்புறது. சின்ன சின்ன இடத்துக்கு போய் சின்ன சின்ன ஏதாவது உதவி செஞ்சிட்டோம்னா அதை உடனே போட்டோ எடுத்து ரெக்கார்ட் பண்ணிக்கிறது, சிஸ்டர்ஸ்க்கு அனுப்புறது. அப்படி தங்களை ப்ரொமோட் பண்ணிக்குவாங்க. பெரிய லீடரா வரணும், அன்பியத் தலைவராக வரணும், பேரவை தலைவராக வரணும்னு சொல்லி. அன்பான சகோதர சகோதரிகளே, முதலாவது ஆதாம் அத்திமரத்துக்கிட்ட போனாரு. தான் நிர்வாணமா இருக்கிறத புரிஞ்சிட்ட ஒரு பாடுதான் அந்த அத்திமரத்து இலைய சுத்திலும் மூடிக்கொண்டு தன் அவமானத்தை மூடிக்கொள்ள அத்திமரத்துக்கிட்ட போனாரு. ஆனா 2ஆம் ஆதாமாக இயேசு கிறிஸ்து அத்திமரத்துக்கிட்ட எதுக்கு போறாரு அப்படின்னா, கனி இருக்குதான் பார்க்க தான் போறாரு. ஹி ஹங்கர்ட், அவருக்கு பசி உற்றது. அப்போ பசி இருக்கும்போது தழைய பறிச்சு தன்னுடைய பசியை தீர்த்து கொள்ள முடியாது. ஹியூமன் ஹங்கர் cannot be satisfied by eating the leaves. அப்போ கண்டிப்பாக அவர் he hungers for the fruit. அத்திப்பழம் அதுல இருக்கணும்னு சொல்லிதான் பசியோட இருந்தாரு. அத்திப்பழம் இருக்கணும்னு எதிர்பார்க்கிறாரு. அவர் இன்ஸ்பெக்ட் பண்றாரு பாருங்க. சீசன் இல்லை, ஆனாலும் பார்க்க சொல்றாரு. இவர் அத்தி பழம் தருவது போல காட்சி, போய் இன்ஸ்பெக்ட் பண்ணுங்க அப்படிங்கிறார். போய் பாருங்கப்பா, தழை இருக்கிற அளவுக்கு கனி இருக்கான்னு சொல்லி இன்ஸ்பெக்ட் பண்ண வராரு. நம்முடைய உள்ளத்துக்கு வாங்கப்பா, ஏசப்பா வாங்கப்பான்னு கூப்பிடும் பொழுது முதல்ல அவர் என்ன பார்க்கிறாருன்னா, பழம் இருக்கு அந்த ஆரைக்கராஜிட்ட, கனி இருக்குதா, பண்புகள் இருக்கா, நேர்மை இருக்கா, உண்மை இருக்கான்னு தான் பார்க்கிறாரு. தவிர இவன் 1/2 மணி நேரம் ஜெபிக்கிறானா 2 மணி நேரம் ஜெபிக்கிறானுங்கிறத பார்க்கறது இல்ல. அன்பான சகோதர சகோதரிகளே, he is not happy about your loving words, comfort. நீங்க ஆறுதலா சில வார்த்தைகளை அல்லது உங்க அன்பான வார்த்தைகளை அவர் விரும்புறது இல்லை பாருங்க. அன்பான வார்த்தை சொல்றோம், ஆனா அதன்படி நடக்கலையே. கனிதானே பார்க்கிறாரு. ஒவ்வொரு வருஷமும் அவோவல்ஸ் கொடுக்கிறோமே, இந்த நான் குடிக்க மாட்டேன், இந்த பொய் சொல்ல மாட்டேன், இனிமே லஞ்சம் வாங்க மாட்டேன், இனிமே நேர்மையா வாழ்வேன், ஒவ்வொரு பாவரிக்கையிலையும் நம்ம ரெசல்யூஷன் பாஸ் பண்றோமே. He is not happy about your avowals, your promise. நம்ம வாக்குறுதி கொடுக்காம நடக்கதில்லை என்ற கனியில தடை மட்டும் தானே இருக்கு. He is not happy about your oath, your decision, your resolution. தீர்மானம் எடுத்துட்டீங்க, இனிமே அந்த தப்பை செய்ய மாட்டேன், தீர்மானம் எடுத்துட்டீங்க. அதை பத்தி அவர் கவலை இல்லை. தீர்மானம் எடுத்தபடி வாழ்றனா, அதுதான் அவர் பார்க்கிறாரு. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அப்போ சின்சியாரிட்டி, இன்வர்ட் ஃபெய்த், உண்மை, உத்தமமா, என்னுடைய விசுவாசம் நல்ல ஸ்ட்ராங்கா இருக்கணும். கடவுளை முழுமையா பற்றி பிடிக்கணும். மந்திரம், தந்திரம், ஜோசியம், அவனை பாரு இவனை பாரு, நீ என்ன பண்ணாலும், விசுவாசம் பயங்கரமான விசுவாசம் இருந்தாலும், மந்திரம், தந்திரம், ஜோசியம், வாஸ்து, இந்த நேரத்துல தாலி கட்டு, இப்படி பண்றதெல்லாம் சாலையோரம் அட்ராக்டிவா இருக்கக்கூடிய அத்திமரம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவாலே சபிக்கப்படுவோம். அன்பான சகோதர சகோதரிகளே, வெரி சீரியஸ் மேட்டர் இந்த அத்திமரத்தை சபிக்கக்கூடிய ஒரு காரியம். அன்பான சகோதர சகோதரிகளே, அப்ப இந்த அத்திமரம் பாருங்க, இயேசு கிறிஸ்து அப்போஸ்தலர்கள்லாம் பிடிச்சி இழுக்கணும். நல்லா ஜெபிக்கக்கூடியவங்களை தன்னோட உறவு வச்சுக்க விரும்புவாங்க.
நிறைய தன்னை பெரிய ஆளு, நான் ஒரு ஜப வீரன், நான் ஒரு ஜப மீட்டிங் நடத்துறேன், அன்பில் சகம் நடத்துறேன், பல இடத்துக்கு சிசிஆர் போறேன் அப்படின்னு நினைக்கிறேன். என்னை ப்ரொமோட் பண்ணிட்டே இருப்பேன். அங்க போனேன், இங்க வந்தேன், இங்க திரும்ப சுகமா சொல்லிக்கிட்டே இருப்பேன். பாருங்க, என்னை ப்ரொஜெக்ட் பண்ணுவேன். அதோடு மட்டுமல்ல, நான் பிரசங்கம் பண்றதோட தான் இருக்கேன், கனியே இல்லை. அப்ப நான் என்ன செய்யறேன்னா, நல்லா ஜெபிக்கக்கூடிய குரு. அவங்ககிட்ட போய் கேட்பாங்க, ஆண்டவரே இந்த வீட்டை விற்கணுமா விற்க கூடாதா, இந்த நிலம் வாங்கணுமா, அவரும் யோசிக்கிற மாதிரி சொல்லணும். ஆண்டவர் சொல்லுகிறார் இந்த நிலத்தை வாங்க. கனி இல்ல, நான் செத்துக்கிட்டு இருக்கிறேன். இதுக்கு அப்போ என் வாழ்க்கையில கனியில ஜபம் மட்டும்தான் இருக்கு, என் வாழ்க்கையில நான் டிசிப்ளின் மட்டும்தான் இருக்கு, கனி இல்லை என்கிட்ட. ஆனா நான் என்ன செய்யறேன்னா, அந்த அத்திமரம் எப்படி பெரிய ஆளுங்களை அட்ராக்ட் பண்ணுதோ அதே போல நல்ல ஒரு ஜெபிக்கக்கூடிய வரங்கள் நிறைந்த குருக்களோட உறவு வச்சுக்கிட்டா போதும். ஆனா நான் இங்க செத்துட்டு இருப்பேன். நோ யூஸ். அன்பான சகோதர சகோதரிகளே, நம்ம வாழ்க்கை ஒரு வல்லமையுள்ள வாழ்க்கையாக மாறணும். ஆண்டவர் சொல்ற இப்பேற்பட்ட விசுவாசம், விசுவாசி விசுவாசி விசுவாசிங்கிறம, நம்பிக்கைங்கிறம, எதிர்நோக்குங்கிறம, அதனுடைய கனிகளை அறுவடை செய்யாமே நான் ஒரு விசுவாசியா வாழ்ந்து என்ன பிரயோஜனம்? 60 வருஷம் 70 வருஷம். அதான் இங்க சொல்ல வராரு. நானும் யோசிப்பேன், எத்தனையோ பேர் கோயிலுக்கு வராங்க, எத்தனையோ பேர். ஆண்டவர் சொல்றாரு, ஓ மானிடா, நல்லது எது என அவர் உனக்கு காட்டி இருக்கிறாரு. வெறும் ஜெபம் மட்டுமா நல்லதுன்னு காட்டினாரு? வெறும் மந்திரம் சொல்றது மட்டுமா நல்லதுன்னு காட்டினாரு? விசுவாச அறிக்கை டெய்லி சொல்றது மட்டுமா நல்லதுன்னு காட்டினாரு? நேர்மை கடைபிடித்தலையும் இரக்கம் கொள்வதில் நாட்டத்தையும் உன் கடவுளுக்கு முன்பாக கீழ்ப்படிதலை தவிர வேற எதை அவன்கிட்ட எதிர்பார்க்கிறார்? இதுக்குதான் ஜீசஸ் ஹங்கர்ஸ் ஃபார் தீஸ் 3. மீகா 6:8 மிக வல்லமையாக சொல்லுகிறது. அன்பான சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பசியா இருந்துச்சு, பசியா இருந்தோன்னு போய் அந்த மரத்தை சபிச்சிட்டாரா? 40 நாட்கள் பரிசுத்தாவியினால சோதிக்கப்பட பாலைவனத்துக்கு அழைத்து செல்லப்படுறாரு. பிசாசு சோதிக்குது. 40 நாள் சாப்பிடாம இருக்கிறாரு, பட்னியா தான் இருக்கிறாரு. பசி எடுத்துருச்சுப்பா அவருக்கு, சாப்பாடு வேணும். ஆனா அந்த நேரத்துல பிசாசு சோதிக்குது, இந்த அப்பத்தை கற்களை அப்பமா மாத்தி சாப்பிடு. உடனே லபகலபுன்னு மாத்தி சாப்பிட்டாரா? இல்ல. மனிதன் வாழ்வது அப்பத்தினால் அல்ல, கடவுள் வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தையினால் வாழ்றான். The word of God gives you life அப்படிங்கிறாரு. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பசியா இருந்தா அந்த பசி அடக்கத்தை சபிக்கல. பசி என்பது என்னிடம் இருக்கிற நன்மை அவனிடம் இருக்கிறதா? கடவுளாகிய நான் வாழ்ற வாழ்க்கை என் புள்ள வாழ்றானா? He hungers for that. என்னிடம் இருக்கிற அமைதி அவன்கிட்ட இருக்குதா? என்னிடம் இருக்கிற நேர்மை அவன்கிட்ட இருக்குதா? என்னிடம் இருக்கிற நல்ல துறக்கம், நல்ல சமாதானம், சந்தோஷம், மகிழ்ச்சி என் பிள்ளைகிட்ட இருக்காங்கிறதா? அவர் தாகமா இருக்கிறாரு, பசியா இருக்கிறாரு. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்னைக்கு விசுவாசிங்கிறம ஏன் நாம விசுவாசிக்கிற நமக்கு எல்லாம் கிடைக்க மாட்டேங்குது? இன்னைக்கு விசுவாசம் பாடுகளையும் துன்பங்களையும் நோய்களையும் தரித்திரத்தில் வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அதுதான் அந்த சஃபரிங்ஸ் தான் விடுதலை தரும். சஃபரிங்ஸ் தான் அவங்க விசுவாசத்தை புடமிடும். உண்மைதான், அந்த சஃபரிங்ஸ் விசுவாசத்தை புடமிட்டா அந்த நல்ல சஃபரிங்ஸ். அன்பான சகோதர சகோதரிகளே, அப்போ நம்ம விசுவாசிங்கிற ஏன் ஜெயிக்க மாட்டோம்? ஏன் நோய் தீர மாட்டேங்குது? ஏன் ஜெயம் வரல? ஏன் பிசாசு ஓடல? நம்ம விசுவாசத்தில் இருக்கிற பிரச்சனை இங்க அழகா சொல்றாரு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. மனிதர்கள் விசுவாசம் எப்படி இருக்குன்னா, கனிகளை அறுவடை செய்ய முடியாதபடி விசுவாசின்னு ஜெபிக்கிறேன், இறைவார்த்தை வாசிக்கிறேன், இத்தோட நிக்கிற அந்த வாழ்க்கை கனி தரக்கூடிய வாழ்க்கையா, புரட்சிகர வாழ்க்கையா, அற்புதங்கள் நடக்கக்கூடிய வாழ்க்கையா, ஒரு ஆண்டவர் இயேசுக்கு சாட்சியா, டிசைபிளா வாழக்கூடிய அந்த அற்புதமான வாழ்க்கையை மதத்தரசை போல, அன்னை மரியாள் போல வாழ முடியாம கை கால கட்டின ஊனங்களை நான் வாழ்றோம். ஏன்? அன்பான சகோதர சகோதரிகளே, 2 வகையான விசுவாசத்தை நாம் கடைபிடிக்கிறோம். ஒன்று சென்ஸ், நாலேஜ், ஃபெய்த். சென்ஸ் என்றால் நம்மளுடைய ஐம்புலன்கள் இருக்கு பாத்தீங்களா, அது கொடுக்கக்கூடிய அறிவை வச்சு விசுவாசத்தை நம்ம வளர்க்கிறோம். கருணால பாக்குறேன், அந்த குடும்பம் நல்லா வந்துச்சுப்பா, கோயிலுக்கு போனாங்க, அந்த வேளாங்கண்ணி போய் மொட்டை போட்டு வந்தாங்க, நல்லா ஆச்சு, உடனே நானும் போய் மொட்டை போட்டு வருவேன். தோமையார் சொன்னாரு, என் கையும் விரலும் காயத்துல ஒட்டு ஆட்டுனா மட்டும்தான் உன்னை நம்புவான் அப்படின்னாரு. அதான் சென்ஸ், நாலேஜ், ஃபெய்த். ராயப்பர் கூட பாருங்க, இந்த பகுதியில மார்க் எழுதின நற்செய்தி 11ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறோம் இல்லைங்களா, 20 - 23 வாசிக்கிறோம். முத நாள் போறாரு, சபிச்சுட்டு போறாரு, அது பட்டு போத நினைச்சிருப்பாரு போல் இருக்கு.
அடுத்த நாள் திரும்பி வரும்போது பேசுறாரு, ரபி அப்படிங்கிறாரு. ரபி என்று சொன்னால் டீச்சர், போதகர், அவ்வளவுதான், தட்ஸ் ஆல். அவரை பெரிய மிரக்கல் செய்யக்கூடிய ஆளு கிடையாது. ஆண்டவரே அப்படின்னு சொல்லல. அப்போ அவர் பக்கத்தில் இருக்கிறவருக்கே சென்ஸ், நாலேஜ், ஃபெய்த் தான் இருக்கு. ஆவிக்குரிய நாலேஜ் விசுவாசம் இல்ல, ஸ்பிரிச்சுவல் நாலேஜ் ஃபெய்த் இல்ல, த ஃபெய்த் ஆஃப் ஸ்பிரிச்சுவல் நாலேஜ் இல்ல, த ஃபெய்த் ஆஃப் சென்ஸ் நாலேஜ் தான் ராயப்பருக்கே இருந்துச்சு. அதான் ரபி நீங்க சொன்னீங்க பட்டு போச்ச. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நாமும் பல நேரத்தில் இப்படிதான் கடவுளை கூட அண்டர் எஸ்டிமேட் பண்றோம். கடவுள் அதெல்லாம் செய்ய மாட்டார், இதெல்லாம் எப்படி செய்வாரு, நீ ஒழுங்கா தான் நடக்கும், இல்ல விதி அப்படிதான் என்று சொல்லி கடவுளையும் கூட நாம என்ன செய்யறோம், ஒரு சாதாரண ஒரு டீச்சரா, சாதாரண ஒரு வாட்ச்மேனா, சாதாரண ஒரு கம்பவுண்டரா, சாதாரண ஒரு டாக்டரா, சாதாரண ஒரு நண்பனா மாத்திட்டு போயிடுறோம். சகல வல்லமையுள்ள கடவுள், நமக்காக ஜீவனை கொடுத்த கடவுள், எப்பேற்பட்ட கடவுள், இந்த கண்ணு பார்க்கறத வச்சு, இந்த மூக்கு உணர்றத வச்சு, இந்த நாக்கு உணர்றத வச்சு, தொடு உணர்வை வச்சு நம்ம விசுவாசத்தை அடித்தளமா வைக்கிறோம் பாத்தீங்களா? அதனால தாங்க நம்ம வாழ்க்கை இப்படி இருக்கிற கனி தர முடியாத வாழ்க்கைக்கு மெயின் ஃபவுண்டேஷன் சென்ஸ், நாலேஜ், ஃபெய்த். என் கண்ணு பார்க்கறத வச்சு நான் வாழ்ந்தானே இப்படிதான் இருப்பேன். அதனால தான் பவுல் சொல்றாரு, we live by faith not by sight அப்படிங்கிறாரு. டேவிட் ஆரோக்கியம், CEO ஆஃப் மாதா டிவி, எங்களெல்லாம் அழைச்சிட்டு போனாங்க பில்கிரிமேஜ், யூரோப் கூட்டு போயிருந்தோம். அப்போ இங்கிருந்து சென்னையிலேருந்து போகும்போது அப்பேற்பட்ட ஃப்ளைட்டை பார்க்கல, எமிரேட்ஸ் டபுள் டெக்கர் ஃப்ளைட்ஸ், நல்ல காஸ்ட்லி ஃப்ளைட்ஸ் எல்லாத்தையும் கூட்டு போனாங்க. அற்புதமாய் பார்த்து வந்தோம். கத்தோலிக்க திருச்சபையின் மேன்மையை பார்க்க வைத்தார். இந்த 13 நாட்கள் அற்புதமான ஒரு பில்கிரிமேஜ் கூட்டு போனாங்க. அப்போ ஃபாதர் எல்லாத்தையும் விலக்கிட்டு வந்தாங்க. அப்போ சென்னையில் ஃப்ளைட்டில் ஏறுறோம். ஃப்ளைட்டில் ஏறின உடனே துபாய் போகுது அப்படிங்கிறாரு. மேலே கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா வெறும் மேகமோ அல்லது ஒண்ணுமே தெரியல, வெறும் வெள்ளை மேலே தெரியுது, மேகம் தான் தெரியுது, ஒண்ணுமே தெரியல. ஆனா அவன் சொல்றான், உங்களை துபாய் கூட்டு போறேன், பிரான்ஸ் கூட்டு போறேன் என்று சொல்றாரு. அப்ப அந்த நேரத்தில் போய் பைலட்டு சர்டிபிகேட் கொடுங்க, நீங்க ஒழுங்கா ஓட்டுவீங்களா, பாக்குறது இல்லை. ஃப்ளைட் டேக் ஆஃப் ஆகுமா ஆகாதா பாக்குறது இல்லை. அல்லது ஃப்ளைட் ஒழுங்கா லேண்ட் ஆகுமா அதை போய் நம்ம செக் பண்றது கிடையாது. சென்ஸ் நாலேஜ் இருக்கு பாருங்க. ஏற்கனவே ஃப்ளைட்ல போனோம், அந்த ஃப்ளைட்ல போய் உட்காந்து எந்த ரோடு, துபாய் போற ரோடா, எந்த ரோடு தார் ரோடு இருந்தா கண்டுபிடிக்கலாம், அல்லது அங்கங்க போர்டு இருந்தா கண்டுபிடிக்கலாம். சிம்பிளா அந்த பைலட்டை நம்பி போறோம். சென்ஸ் நாலேஜ். ஜிபிஎஸ் வச்சு போறாரு, இந்த ரூட்ல போனா எங்கேயுமே வழி கூட இல்லை. ஆனா அந்த துபாய்னு வந்துருச்சுன்னு சொன்ன உடனே நம்பி இறங்குறோம். எல்லாரும் பட்டி எடுக்கிறாங்க, அவங்க எப்படி போறாங்களோ பின்னாடியே ஃபாலோ பண்ணி போறோம். சென்ஸ் நாலேஜ். பார்க்கறது, கண்ணால பார்க்கறது, இப்படிதான் நம்மளுடைய வாழ்க்கை பாருங்க. அந்த பைலட் மேல வைக்கிற நம்பிக்கை கூட கடவுள் மேல வைக்கிறது இல்ல. நம்ம வாழ்நாள் முழுதான். அப்பதான் தோமையார்ட்ட சொன்னாரு, தோமையாரே நீ தொட்டதுனால நம்பின, என் விழா விட்டு ஆட்டுனால நம்பின, என்னை பார்க்காமலே நம்புறவங்க பேரு பெற்றவங்க அப்படின்னாங்க. அது மிகப்பெரிய ஒரு செப்பரேஷன் லைஃப்ல கொண்டுட்டு வரணுங்க. தோமையாரை வச்சு ஜஸ்டிஃபை பண்ணிட்டு இருக்க கூடாது. அது மிகப்பெரிய ஆழமான சத்தியத்தை கொண்டு வருகிறது. எபேசியர் 3:20-21 சொல்லுகிறது, நான் ஜெபிப்பதற்கும் நினைப்பதற்கும் மேலாக என்னை அவர் ஆசீர்வதிக்கிறாரு. என் தேவை என்ன என்பது அவருக்கு தெரியும். சும்மா தேவையின் அடிப்படையில் வாழ்ந்துட்டு இருக்கோம் பாருங்க. அன்பான சகோதர சகோதரிகளே, விசுவாசத்தின் தந்தை என்று அழைக்கப்பட்டவர் ஆபிரகாம். ரோமர் புஸ்தகம் 4வது அதிகாரத்துல என்ன மாதிரி ஸ்பிரிச்சுவல் நாலேஜ், ஃபெய்த் பாருங்க. ஆவிக்குரிய அறிவு வேணும். அன்பான 75 வயசுல ஒரு குழந்தை பிறக்கும் அப்படிங்கிறாரு. சும்மா சாதாரண சுருவத்தை வித்துட்டு இருந்தவர். நாம எல்லாம் சுருவம் இருக்கணும், அந்த மாதா சுருவம் அழகா இருக்கணும், இல்ல மூக்கு இப்படி இருக்கக்கூடாது, கண்ணு இப்படி இருக்கணும், அழகா இருக்கு, உயரமா இருக்கு, நல்ல பிரசன்ஸ்பா. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இதெல்லாம் எல்கேஜி யூகேஜி ஃபெய்த். கனி இருக்குதா, அங்க மாதா அழகா இருக்காங்கிறது முக்கியம் அல்ல, ஏசுனுடைய சிலுவை மரம் முக்கியம் அல்ல, முக்கியம்தான். அதை விட முக்கியம் கனி இருக்கிறதா என் வாழ்க்கையில, என் விசுவாசம் ஆழமா இருக்கிறதா. ஆபிரகாம் கூப்பிட்டு சொல்ற, 99 வயசு ஆயிடுச்சுன்னு குழந்தை பிறக்கல, எண்ணற்ற மக்களினங்களுக்கு நான் தந்தையாக்குவேன். I have made you as the father of many nations. ஏற்கனவே உன்னை பண்ணிட்டப்பா. 99 வயசுல குழந்தை இல்ல, 1000 டென்ட் இருக்கு. அவருக்கு 300-400 பேர் சொந்தக்காரர் இருந்தாங்க, எல்லாரும் டென்ட்ல வாழ்றான்.
அவர் சொல்றாரு, நான் பல மக்களுக்கு தந்தை என்று அறிவிக்கிறார் ஆபிரகாம். உள்ள இருக்கவங்கள சிரிச்சுட்டு இருப்பான். 99 வருஷம் புள்ள பக்க தெம்பில்ல இவரு பல மக்களுக்கு தந்தையா. ஆனா சொல்றாரு அவரு, ஆமா பல மக்களுக்கு நான் தந்தை. கடவுள் மீது நம்பிக்கை கொண்டு அவர் முன்னிலையில் ஆபிரகாம் நம் தந்தையானார். உன் வழிமரபினர் எண்ணற்றவராய் இருப்பர் என்றும் அவருக்கு சொல்லப்பட்டது. இக்கூற்று நிறைவேறும் எண்ணம் எதிர்நோக்குக்கு இடம் இல்லாதது போல் தோன்றினாலும். கண்ணாடியில் போய் பார்க்கறாங்க ஆபிரகாம் சாரால் 99 வயசுல உடம்பெல்லாம் கழ தோல் தொங்குது, எல்லாம் மூஞ்சிலாம் சுருக்கமா தொங்குது, எதுவுமே ஆற்றல் இல்லை, கர்ப்பப்பை செத்து போச்சு. அப்போ எதிர்நோக்குவதற்கு பாயிண்டே இல்லை, கண்ணால பார்க்கறதுக்கு வேலையே இல்லை. அவர் கண்ணால பார்க்கறத வைத்து சொல்லல, காதால கேட்கறதே. 99 வயசுல யாரு குழந்தை பறிச்சுன்னு பல பேர் பேசிட்டு இருக்கான் டென்ட்ல, அதை கேட்கல. நாக்கால தொட்டு உணரல, மூக்கால வாசம் பிடிக்கல, தொடு உணர்வு இல்லை. இது எதுக்குமே அவர் முக்கியத்துவம் கொடுக்கல. அவர் கொடுத்தது கடவுளுடைய வார்த்தை. அந்த வார்த்தை அப்படியே நடக்கும். அந்த வார்த்தையை என்ன பண்ணாரு? அது சொன்னது என் கடவுள். இக்கூற்று நிறைவேறும் என்னும் எதிர்நோக்குக்கு இடம் இல்லாதது போல் தோன்றினாலும் அவர் எதிர்நோக்கினார், தயங்காமல் நம்பினார். ஆகவே அவர் பல மக்களுக்கு தந்தையானார். தமக்கு ஏறத்தாழ 100 வயது ஆகிவிட்டதால் தமது உடலும் சாராவுடைய கர்ப்பப்பையும் செத்தவை போல ஆற்றலற்று போய்விட்டதை எண்ணி பார்த்தும் கூட என்றாரு, நினைக்கிறாரு, ஐயோ இவ்வளவு மோசமா இருக்கு, இருந்தாலும் என் கடவுளுடைய வார்த்தை அது மாறாது, அது நிச்சயம் சொன்னதை செய்யும். அதான் ஆவிக்குரிய விசுவாசம், ஆவிக்குரிய அறிவு நமக்கு இருக்கணும். கண்ணால பார்த்து பார்த்து பார்த்து, மூக்கால பார்த்து நுகர்ந்து காதால கேட்டு கெட்டு போனது போதுங்க. உங்க உடல் உறுப்புகள் சொல்வதை மட்டும் கேட்டீங்கன்னா வாழ முடியாது. உங்க விசுவாசம் வளர வாய்ப்பு இல்லை, கனியும் தரப்போறதில்ல. சாலையோரம் நடப்பட்ட தடைகளை மட்டும் கொண்டிருக்கிற அந்த அத்தி மரத்தை போல வாழ்ந்து செத்து பெறுவோம். அன்பான சகோதர சகோதரிகளே, கடவுளை நம்புவதற்கு கண்ணு மூக்கு காது தேவையில்லை. ஒரு குருடன் பார்க்கவே இல்லையே, செவிடன் கேட்கவே இல்லையே. ஆண்டவரே தாவீதின் குமாரனுடைய இறங்கும்னு சொன்னாரு, உன் விசுவாசம் சுகமாச்சு அப்படிங்கிறாரு. சாதாரண குருடன்ட்ட, முடவன்ட்ட, தொடுநோய்க்காரன்ட்ட கடவுள் அந்த விசுவாசம் தரக்கூடிய கனி நிறைந்த அந்த விசுவாசத்தை எதிர்பார்க்கிறாரு. நாமளும் தான் நம்புறோம், என்ன கனி நம்மள வாழ்க்கையில இருக்கு. அப்படியே எப்படி 10 வருஷம் முன்னாடி எப்படி இருந்தோமோ அதே போலதான் இன்னைக்கு இருக்கிறோம். அதே குடிகார, அதே சோம்பேறி, அதே பயந்தாங்குழி, அதே பின்மாற்றம் அடைந்த நிலை, அதே நிலை. வாட் இஸ் த யூஸ்? ஏனென்றால் என்னுடைய விசுவாசம் கனி தரல. ஏனென்றால் என் விசுவாசத்தை என்னுடைய சென்ஸ் நாலேஜ்ல, என் கண் என்ன சொல்லுதோ, என் மூக்கு என்ன சொல்லுதோ, என் வாய் என்ன சொல்லுதோ, என் செவிகள் என்ன சொன்னிச்சோ அதன் அடிப்படையில் அமைக்கிறேன் என் விசுவாசத்தை. அதனால என் மைண்ட் அதுக்கு தகுந்த மாதிரி செயல்படுது. ஆனால் என்ன மழை பெய்யறதுக்கு வாய்ப்பே இல்லை என்றாலும் நான் செபிக்கிற அது மழை வரும் என்று சொல்லி ஆவிக்குரிய விசுவாசத்தோடு, ஆவிக்குரிய அந்த அறிவோட வளரணும். கடவுளால் கூடாது ஒண்ணுமில்லை. மலைகள் குன்றுகள்லாம் தகர்ந்து போயிடும், கடல்களை அசையாது, சத்தமிடான்னு சொன்னா சத்தமிடாம இருக்கும், செங்கலை 2ஆக பிளக்கிற கடவுள். அப்பேற்பட்ட ஆவிக்குரிய கன்விக்ஷன் நமக்குள்ள இருக்கும் பொழுது எல்லாவற்றையும் செய்ய பலனுண்டு. பூத்து குலுங்குகிற மரமாய், கனிகளை நிறைய கூடை கூடையாய் பலர் வந்து பருகக்கூடிய ஒரு நல்ல தழையும் நல்ல கனியும் நிறைந்த மரங்களாய் நம்மால் வாழ முடியும். காட் பிளஸ். கிறிஸ்து இயேசுவில் அன்புக்குரியவர்களே, நம்முடைய ஊன் இயல்பு அது ஒன்றுக்கும் உதவாது. மாறாக நமக்குள் இருக்கிற கடவுளின் ஆவியின் தூண்டுதலின் படி நாம் விசுவசிக்கும் பொழுது நாம் கனி தருகிறவர்களாக மாறுகின்றோம். ஆனால் the sad part is we live upon our senses, the knowledge from our senses. நம்முடைய இந்த ஐம்புலன்கள் கொடுக்கக்கூடிய அந்த ஒரு அறிவை வைத்துக்கொண்டு நாம் கடவுளை எடை போட்டு ஒரு கனியற்ற ஒரு வாழ்க்கையை, ஒரு வெளிவேடமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இந்த நாளிலே நாம் உணர்வடைவோம். நம்மை கொண்டு போய் இந்த நேரத்தில் கல்வாரியின் சிலுவையின் கீழே நம்ம அப்படியே நாம் கடவுளிடத்தில் இந்த நேரத்தில் நம்ம ஒப்பு கொடுக்கணும். ஏனென்றால் இந்த மீகா புத்தகத்திலிருந்து நாம் இறை வார்த்தையை கேட்டோம். 6வது அதிகாரம், மானிடா நல்லது எதுன்னு அவன்கிட்ட சொல்லியிருக்கனே, யூ ஷுட் பி ரைச்சியஸ், நேர்மையை நீ கடைபிடிக்கணும், நீதியை நீ நிலைநாட்டணும்,
கடவுளுக்கு முன்பாக உன்னை தாழ்த்தி கடவுளின் பணியாளனாக நீ உன்னை மாற்றிக்கொள்ள வேண்டும். இந்த உலகத்துல உன்னை நீயே சிறப்பாக தூக்கி வச்சுட்டு ஆடக்கூடாது. மாறாக கடவுளுக்கு முன்பாக நீ ஒண்ணுமே இல்லை, தாழ்த்திக்கொள் உன்னை. அப்பதான் நம்மால கனி கொடுக்க முடியும். கடவுள் எனக்கு கொடுத்துள்ளவை ஏராளம் தாராளம், அதை கொண்டு நான் கனி கொடுக்கணுங்கிற எண்ணம் வந்தா மட்டும் நம்ம கொடுக்க முடியும். நாம் இன்னும் பற்றாக்குறையில் இருக்கிறோம் நினைச்சு இருக்கிறதுனால தான் நாம் வெறுமையாக வெறும் தழைகளோடு வெறும் பிறரை கவர்ந்து இழுக்கக்கூடியவர்களாக மட்டும் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். கடவுள் நமக்கு கொடுத்து வைத்திருக்கவைகளுக்கே நம்மால கணக்கு கொடுக்க முடியாதுங்க. நிச்சயமா கடவுள் கணக்கு கேட்பார். கொடுத்துள்ளவைகளே ஏராளம், அளவிட முடியாதது. கடவுள் எதை கொண்டு நம்மை அளக்கின்றார்? மத்தேயு நற்செய்தி 5வது அதிகாரத்தை எடுத்து வச்சோம்னா, பேறு பெற்றோர் யார் என்று சொல்லி, ஏழையரின் உள்ளத்தோர் பேறு பெற்றோர், இரக்கம் காட்டுவோர் பேறு பெற்றோர் என்று சொல்லி, அதுல ஏதாவது வெறும் ஜெபிக்கிறவங்க மட்டும் பேறு பெற்றோர் அதை சொல்லலையே. கனி கொடுக்கணும். யூ ஷுட் ஹாவ் அ கண்ட்ரைட் ஸ்பிரிட். உன்னுடைய உள்ள நொறுங்குண்ட உள்ள இருதயமா மாறணும். நீ இரக்கம் கொள்வதில் நாட்டம் கொள்ளணும். நீதியின் பால் பசித்தாக உற வேண்டும். நீ கனி உடையவனா இருக்க வேண்டும். சமாதானம் செய்ய வேண்டும். உனக்குள்ள தூய்மையான இருதயம் இருக்க வேண்டும் என்று சொல்ல அல்லவா ஆண்டவர் எதிர்பார்க்கின்றார். எப்படி எடை போடுறாங்கிறத தெளிவா சொல்லிட்டாரு. மத்தேயு நற்செய்தி 25வது அதிகாரத்துல, நீ ஏழைகளுக்கு கொடுத்தியா? நிர்வாணியை உடுத்து வித்தியா? சிறையில் இருப்போட போய் சந்திச்சியா? அவ்வளவுதான் ஆண்டவர் கேட்கிறார். அவர் தான் உங்களை எப்படி எடை போட போறோம் அப்படிங்கிறத தெளிவாய் பேசிவிட்டார். ஆனா நம்ம ஆவியில் அதை உணராததுனால, அந்த எச்சரிப்பின் சத்தம் இன்னும் நம்முடைய செவிகளில் விழாததுனால நாம் இன்னும் வெறும் இலை தழைகளோடு மட்டும் சுற்றி கொண்டு இருக்கின்றோம். கனி தர வேண்டும். வாருங்கள், இந்த வேளையில ஒப்பு கொடுப்போம். உங்கள் முன்பாக கல்வாரி நாதரை வையுங்க, அந்த சிலுவை நாதரை வையுங்க. முற்றிலுமா சாஷ்டாங்கமா அவர் முன்னாடி போய் விழுங்க. தெய்வமே, நான் ஒண்ணுமே இல்லப்பா, என் வாழ்க்கையில நான் அழுது புலம்புனது போதும், வெறும் ஜெபங்களோடு தேடி வந்தது போதும், வெறும் மன்றாட்டுகளுக்காக வாழ்ந்தது போதும், என் வாழ்க்கையை மாற்றுங்கப்பா, நீர் விரும்புகிற ஒரு வாழ்க்கையை நான் வாழணும்பா என்று சொல்லி கரங்களை விரித்து முழந்தாள் படியிட்டு இந்த வேளையிலே நம் வாழ்க்கையை, நம் குடும்பத்தை ஆண்டவரிடத்திலே ஒப்புக் கொடுப்போம். வாருங்கள். இயேசுவே, அசைவாடும் ஆண்டவர், ஒவ்வொரு இல்லத்திலும் நீர் அசைவாடுவீராக. உடைந்த இருதயங்களா எங்கள் இருதயங்களை மாற்றும் ஆண்டவர். நாங்கள் நடக்க வேண்டிய பாதை எங்களுக்கு கற்றுத்தாரும் ஆண்டவர். தெய்வமே, நான் ஒன்றுமில்லை, எனக்கென ஒன்றும் இல்லை. தெய்வமே, நான் ஒன்றுமில்லை, எனக்கென ஒன்றும் இல்லை. எல்லாம் நீ தந்த தானம், எல்லாம் நீ தந்த தானம், நான் வாழ்வது உமது கருணை, நான் வாழ்வது உமது கருணை. தெய்வமே, நான் ஒன்றுமில்லை, எனக்கென ஒன்றும் இல்லை. அப்பா, குயவன் கையில் களிமண் போல எங்களை கொடுக்கிறோம் சுவாமி. உங்க இஷ்டம் போல வணைந்து கொள்ளுங்கப்பா. எங்க விருப்பம் வேண்டாப்பா, உங்க இஷ்டத்தின் படி எங்களை வணைந்து கொள்ள எங்களை அர்ப்பணிக்கிறோம் சுவாமி. தானே ஐயா, உம் கையால் என்னை வணைந்திடுமே. நான் வெறும் களிமண் தானே ஐயா, உம் கையால் என்னை வணைந்திடுமே. அகங்காரம் போக்கி அகம் சுத்தமாக்கி, அகங்காரம் போக்கி அகம் சுத்தமாக்கி,
காட்டும் இயேசுதேவா, தெய்வமே நான் ஒன்றுமில்லை, எனக்கென ஒன்றும் இல்லை. அப்பா, உம்முடைய முன்பாக இதோ நொறுங்கி இதயத்தோடு எங்களை முற்றிலுமாய் தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் சுவாமி. நீர் எங்களுக்குள் பொழிந்திருக்கிற அந்த கிருபையின் மேல் கிருபைக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கையை வாழாமல் போன நேரங்களுக்காக மனம் வருந்துகிறோம் சுவாமி. அப்பா, நீர் கொடுத்துள்ள கொடைகளுக்கு ஏற்ப கனி தர மறந்த நேரங்களுக்காக, அப்பா, கனியற்று நிற்கிற, அப்பா, மலட்டு மரங்களாய் நிற்கிற இந்த நிலைக்காக நாங்கள் கண்ணீர் வடித்து உம்முடைய முன்னாய் வந்து நிற்கிறோம் சுவாமி. நீங்கள் ஒருவர் மற்றவரிடம் காட்டும் அன்பிலிருந்து நீங்கள் என் சீடர்கள் என்று உலகம் அறிந்து கொள்ளுன்னு சொன்னீங்களப்பா. நீங்க வந்து வாழ்ந்த 2025 ஆண்டுகள் ஆகியும் எங்களுடைய செயல்கள் செத்தவையா இருப்பதனாலே இந்த உலகத்திலே நற்செய்தி பரவாத நிலைக்காக நாங்கள் மனம் வருந்துகிறோம் சுவாமி. அப்பா, இணைப்பில் உள்ள ஒவ்வொருவருக்குள்ளும் அப்பா ஒரு விசேஷித்த கிருபை இறங்கட்டும் சுவாமி. அப்பா, நற்செய்தி அறிவிப்பிலே அப்பா கனி கொடுக்கிற வாழ்க்கையிலே மலடுகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிற எங்க வாழ்க்கை நிலை மாறட்டும் சுவாமி. கனி தருகிற அந்த வைட்டல் பவர் எங்களுக்குள் இறங்கட்டும் சுவாமி. ஒவ்வொரு குடும்பமும், ஒவ்வொரு ஆத்மாவும், இந்த நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டிருக்கக்கூடிய, யூடியூப்ல இதை பார்க்கக்கூடிய ஒவ்வொரு ஆன்மாவும் அப்பா கனி தருகிற ஒரு மரமாய் மாறி உலகம் எங்கிலும் உடைய அன்பை நற்செய்தி எடுத்து செல்வார்களாக. அப்படியாக நீர் ஆசீர்வதிப்பீராக. எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். அன்புக்குரியவர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மீது முழுமையாக நம்பிக்கை கொள்வோம், நிறை வாழ்வை பெற்றுக்கொள்வோம். God bless you. இயேசுவுக்கே புகழ், மரியே வாழ்க.